நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக தொகுதிகளில் வென்று ஆட்சியமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா புதிய கட்சி என்பதால் அதன் கட்டமைப்பை பலப்படுத்தும் பணிகள் துவங்கியுள்ளன. அந்த வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தாவேகா தொழிற்சங்கம் துவங்குவதற்கான பூர்வாங்க வேலைகளில் அக்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அரசு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான பணிகள் துவங்கின. போடி தொகுதியில் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்த தாவேகா வேட்பாளர் பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அவர்கள் போடி பணிமனையில் நிர்வாக மேலாளரை சந்தித்து தொழிற்சங்கம் துவங்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டனர். தாவேகா அரசு பதவியேற்ற பிறகு தொழிற்சங்கம் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. போடி வேட்பாளர் பிரகாஷ் கண்டக்டர்களுக்கு விசில் வழங்கி தொழிற்சங்கம் துவங்கும் பணிகளை ஊக்குவித்தார். கண்டக்டர்களும் காது கிழிய விசில் ஊதி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.